ஆக்சுவலா முன்னாடியே நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப தாவேக்காவோட அந்த அடுத்த மக்கள் சந்திப்பு வேலூர்ல நடக்கும்னு சொல்லிட்டு. இப்ப அதுக்கேத்த மாரி இந்த முன்னேற்பாடுகள்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்ப அந்த மக்கள் சந்திப்பிலும் 5,000 பேருக்கு தான் பர்மிஷன் கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க. மற்ற கட்சிகள்லாம் ஏதாவது மக்கள் சந்திப்பு இந்த மாநாடு நடத்தும்போது 1,00,000 பேருக்கு மேல இந்த சந்திப்பு நடக்குது. ஆனா தாவேக்கா நடத்துற அந்த மக்கள் சந்திப்புனா வெறும் 5,000 பேர். அந்த 5,000 கூட சொல்லிடக்கூடாது. இந்த சொச்சமா சொல்றாங்க. ஏன் சார் விஜய்க்கு மட்டும் இந்த அளவுக்கு ஒரு கட்டுப்பாடுகள் குடுக்குறாங்க? அதான் 2 காரணம். ஒண்ணு, விஜய நீங்க எந்த கட்டுப்பாடும், நிபந்தனையும் இல்லாமல் மக்களை சந்திக்க வைத்தால் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுருவாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள், யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது பெரிய அளவுல ஷேர் ஆச்சு அப்படின்னா, ஒளிபரப்பு செய்யப்பட்டால் மக்கள் கிட்ட ஒரு கருத்து உருவாயிடும். அடடா, விஜய்க்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கா, அப்ப அவர் தான் அடுத்த முதல்வர், அப்ப நம்ம வாக்கையும் வெற்றி பெறுகிறவருக்கே போடுவோம் அப்படின்ட்டு விஜயனுடைய அபிமானியாக இல்லாதவர்களும் கூட விஜய்க்கு ஓட்டு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பாக 2026 தேர்தல் முடிவின்படி தாவேகா ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு உருவாகிடும். திமுக என்னன்னா அப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாது, இவருக்கு கூட்டம் இருப்பது மக்களுக்கு போய் சேரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவர்களுக்கான ஒரு நல்வாய்ப்பா அமைந்ததுதான் அந்த கரூர் சம்பவம். இப்ப கரூர் சம்பவத்தை காரணம் காட்டி இவருக்கு அந்த மக்கள் சந்திப்புக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை. அப்ப வெறும் 5,000 பேர் தான் வரணும் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்னா தாவேகாவுடைய நிர்வாகிகளே 50,000 பேர் இருக்கும். அப்ப அந்த கூட்டத்துக்கு ஒரு பொதுமக்கள் யாருமே வரவே மாட்டாங்க. ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, ஒரு மாநாடு நடக்குதுன்னா எதுக்கு நடக்குது? நம்ம பேசுறத பொதுமக்கள் கேட்டு நம்முடைய பேச்சில் கன்வின்ஸ் ஆகி நமக்கு வாக்களிக்கணும். அதுதானே ஒரு கூட்டத்தினுடைய நோக்கமா இருக்க முடியும். இப்ப விஜய் எதுக்கு மக்கள் சந்திப்பு நடத்துறாருங்கிற அதுக்கு தானே காரணம், அதுக்கு தானே போறாரு. இப்ப அங்க மக்களே கிடையாது, வெறும் நிர்வாகிகள் தான் இருக்கணும் அப்படின்னா அவன் ஆல்ரெடி தாவேக்காக்கு தானே ஓட்டு போடுவான். அவன் முன்னால போய் நீங்க முழங்கி என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போறது இல்லை. இந்த ஓட்டு எல்லாமே தாவேக்கா ஓட்டு தானே. அப்ப மக்கள் கிட்ட தானே இவருடைய கருத்தை எடுத்துட்டு போகணும். அப்ப அது நடக்காத அளவுக்கு திமுக ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கு. திமுக அரசு அதுக்கு காவல்துறையை பயன்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் அது விஜயனுடைய துரதிர்ஷ்டமா என்னங்கிறது தெரியல, இவருடைய கூட்டம் நடக்கிற இடத்துல எல்லாம் ஒரு உயிரிழப்புங்கிறது தவிர்க்க முடியாததா ஆயிடுது. இப்ப கடைசியாக நம்ம சேலம் இதிலேயே பார்த்தோம், வெயில் ஒருத்தர் சுருண்டு விழுந்து இறந்துட்டாரு. ஆனாலும் அது விஜயனுடைய கணக்கில் தான் வரவு வைக்கப்படும். அந்த அடிப்படையில் அந்த மரணமும் விஜயால் ஏற்பட்ட மரணமாக இன்னைக்கு கணக்குல வைக்கப்பட்டிருக்கு. அப்ப காவல்துறை அதிகாரிகள் என்ன கேட்கிறாங்கன்னா இப்ப அதை எடுத்துக்கிறாங்க. நீங்க எதுக்கு இந்த வெயில் நேரத்துல பர்மிஷன் கேட்குறீங்க, அதுக்கு நீங்க பந்தல் போட வேண்டியதானேன்னு ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அது ரொம்ப நியாயமான கேள்விதான். எனக்கு தெரிஞ்சு விஜய் இப்ப வரப்போறது பாத்தீங்கன்னா, இப்ப என்னதானே ஒரு பிப்ரவரி மாதமாக இருந்தாலும் வெயில் கடுமையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு மாலை பொழுதில் ஒரு 4 மணிக்கு மேல 4 to 6ங்கிற மாதிரி உங்களுடைய அந்த கூட்ட நேரத்தை பிளான் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரியான உயிரிழப்பை நீங்க தவிர்க்க முடியும்.